ஸோ ப்ரீவியஸ் செஷனில் என்ன பார்த்துருந்தோம் நம்ம வாட் ஆர் ஆல் த டைப்ஸ் ஆஃப் பிளட் ரிலேஷன்ஷிப் கொஸ்டின்ஸ் தட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு இன் அவர் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு 5 டைப் என்ன பண்ணியாச்சு நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு 5 டைப் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். மொத்தமே 10 டைப் தான், சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செகண்ட் பாருங்கள், என்னென்னா 6th இம்பார்ட்டண்ட்டான டைப் வந்து ரிவர்ஸ் லாஜிக் டைப். அதாவது அந்த ஆன்சரோட ஆப்ஷன்ஸை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஆன்சரை செக் பண்ணலாம். நத்திங் பட் எக்ஸாம்பிள் பாருங்கள். இன்ட்ரடியூசிங் எ பாய், ரீட்டு செட் he is the son of my mother's husband's sister அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. how is the boy related to ரீட்டு? அந்த பாய் வந்து ரீட்டுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு பாயை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ ரீட்டு அப்படிங்கிற பொண்ணு என்ன சொல்கிறான்னா, இந்த பாய் அந்த பையன் வந்து சன் ஆஃப் மை மதர்ஸ் ஹஸ்பண்ட்ஸ் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறான். அப்போ ஆப்வியஸ்லி இந்த இடத்துல என்ன வரும், எனக்கு கசின் தானே வரும். அதாவது ஒரு பையனை பார்த்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த பையன் யார் அப்படின்னா எங்கள் அம்மாவோட ஹஸ்பண்டோட சிஸ்டரோட பையன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ அப்பாவோட சிஸ்டர் அப்படிங்கிறப்போ எனக்கு என்ன வேணும், அது அத்தை வேணுமா? அப்போ அத்தையோட பையனோ பொண்ணோ எனக்கு என்ன வேணும், கசின் அப்படின்னு தானே சொல்லுவோம். அப்போ ஆன்சர் என்ன வரும், எனக்கு கசின் தானே. ஸோ அதான் என்ன அப்படின்னா ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த டைப்பில் உங்களை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல இமேஜின் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், கப்பிள் ப்ளஸ் சைல்டு ப்ளஸ் ரிலேஷன்ஷிப் செயின் பேஸ் பண்ண 3 ஸ்டெப் பசில் டைப் வந்து என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க. நத்திங் பட் ஏ இஸ் தி மதர் ஆஃப் பி, சி இஸ் தி ஃபாதர் ஆஃப் டி, பி இஸ் மேரிட் டு சி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நத்திங் பட் இதை அப்படியே ட்ரா பண்ணுங்கள். ஏ வந்து யார் அப்படின்னா பியோட மதரா. ஓகேவா? அப்போ ஏ இஸ் தி மதர் ஆஃப் பி, சி இஸ் த ஃபாதர் ஆஃப் டியா. ஓகேவா? அண்ட் பி இஸ் மேரிட் டு சின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ பி இஸ் மேரிட் டு சி அண்ட் சி இஸ் த ஃபாதர் ஆஃப் டி அப்படிங்கிறப்போ பி வந்து எனக்கு என்ன ஆயிரும், ஒய்ஃப் ஆயிரும். டி வந்து ஏதோ ஒரு ஜெண்டரில் இருக்கக்கூடிய குழந்தை. ஏ இஸ் ரிலேட்டட் டு டி, ஏ வந்து டிக்கு என்ன வேணும், கண்டிப்பாக கிராண்ட் மதர். முடிஞ்சதா? அப்போது இஃப் யூ நோ டு ட்ரா எ ஃபேமிலி ட்ரீ அப்படின்னா 3 ஸ்டெப் பசில் பிகம்ஸ் வெரி ஈஸி. அண்ட் 8th டைப் பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் நெவர் எவர் கெஸ் தி ஜெண்டர் டைப் until and unless mentioned in the question paper. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், மேரிட் கப்பிள் ப்ளஸ் சிப்ளிங் பேஸ் பண்ண கொஸ்டின். ஸோ பி இஸ் தி பிரதர் ஆஃப் கியூவா. ஸோ அப்படியே ட்ரா பண்ணுங்கள். பி வந்து யாருன்னா கியூவோட பிரதர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆர் இஸ் த சிஸ்டர் ஆஃப் கியூவா. அப்போ ஆர் வந்து யார் அப்படின்னா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, எஸ் இஸ் த ஃபாதர் ஆஃப் பியா. ஓகேவா? அப்போ எஸ் இஸ் த ஃபாதர் ஆஃப் பி. சரிங்களா? ஹவ் இஸ் ஆர் ரிலேட்டட் டு எஸ். ஆர் வந்து எஸ்ஸுக்கு அப்போ என்னப்பா வருவாங்க, ஆப்வியஸ்லி டாட்டர். ஓகேவா? முடிஞ்சுதா? ஸோ சிப்ளிங்ஸ் இதில் வந்து கீவேர்டு என்ன, கீ வந்து என்ன அப்படின்னா எல்லா சிப்ளிங்ஸுக்குமே சேம் பேரண்ட்ஸ் தான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், எல்லா பேரண்ட்ஸ்க்குமே சேம் சிப்ளிங்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சேம் சிப்ளிங்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சேம் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். until and unless ஆரோட டாட்டர் வந்து ஆரோட மதர் வந்து இங்கே ஒரு எக்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா மேபி இவங்க வந்து மேரிட் கப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கலாம், எஸ்ஸும் எக்ஸும் மேரிட் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா இமேஜின் பண்ணிக்கணும். ஸோ இதில் கீ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எல்லா சிப்ளிங்ஸுக்குமே சேம் பேரண்ட்ஸ் தான் இருப்பாங்க until and unless mentioned in the question paper. சரிங்களா? அடுத்து பாருங்க, டபுள் ஃபேமிலி கனெக்ஷன். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே என்ன செஞ்சோம், சிங்கிள் ஃபேமிலி பேஸ் பண்ணி தானே கொடுத்தோம். ஆனால் இப்போ மெயின்ஸில் எப்படி கேட்பாங்கன்னா டபுள் ஃபேமிலி பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்பாங்க. அதுதான் மெயின்ஸ் டைப்பு. ஓகேவா? ஸோ பாருங்க, ஏ இஸ் பிரதர் ஆஃப் பி. ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட், சிம்பிளான ஒரு கொஸ்டின். என்னன்னு சொல்லி பாருங்க, ஏ வந்து என்ன அப்படின்னா பியோட பிரதராம். சரிங்களா? சி இஸ் த சிஸ்டர் ஆஃப் டி. ஓகே, பி இஸ் மேரிட் டு சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அப்போ பி வந்து சியோட மேரிட் அப்படிங்கிறப்போ எனக்கு இந்த இடத்துல ஜெண்டர் தெரியாது இல்லையா? ஸோ நான் என்ன பண்ண தேவையில்லை, ஜெண்டரை வந்து மென்ஷன் பண்ணிக்க தேவையில்லை. ஸோ பாருங்கள், ஏ இஸ் மேரிட் டு பி அப்படிங்கிறப்போ பிஏ பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்குறாங்களா? எஸ், இங்கே கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ட்ரா பண்ணிக்கலாம். அப்போ பி இஸ் மேரிட் டு சி. சி இஸ் த சிஸ்டர் ஆஃப் டி. சி வந்து சிஸ்டர் அப்படின்னா இந்த இடத்துல இப்படி நம்ம போட்டுக்கலாமா? இங்கே பாருங்க, சி இஸ் த சிஸ்டர் ஆஃப் டி. அப்போ எனக்கு டியோட ஜெண்டர் தான் தெரில, சியோட ஜெண்டர்
ஃபீமேல்னு தெரிஞ்சிருச்சு. பி அண்ட் சி மேரிட் கப்புள் அப்படின்னா சி வந்து எனக்கு ஃபீமேல் அப்படிங்கிறப்போ பி எனக்கு என்ன வரும், மேலா வருமோ அதை தான் போட்டிருக்கேன். அப்போ டி வந்து ஏக்கு என்னவா வரலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன வரலாம், பிரதர் இன்லா ஆர் சிஸ்டர் இன்லாவா இருக்கலாம். புரிஞ்சுச்சா? ஸோ பிரதர் இன்லா இல்லை அப்படின்னா சிஸ்டர் இன்லா. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்சிஸ்டர் டைப் பண்ண கொஸ்டின். ஸோ அந்த ஆன்சிஸ்டர் டைப் வந்து எனக்கு மெயின்ஸ்லேயே இஃப் தே வாண்ட் டு மேக் சம் டஃபர் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், இந்த டைப் ஆஃப் ஆன்சிஸ்டர் கொஸ்டின்ஸை வந்து அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னன்னு சொல்லி பாருங்கள், P and Q are brothers, R is mother of P and S is son of Q அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள், பியும் கியூவும் என்ன அப்படின்னா பிரதர்ஸ் தான். ஓகேவா? அப்போ P and Q are brothers அப்படிங்கிறப்போ பியும் கியூவும் எனக்கு பிரதர்ஸ். R is mother of P. அப்போ R வந்து பியோட மதர்னா அது கியூவோட மதரும் எனக்கு என்னது தான், R தான். அடுத்து பாருங்க, S is the son of Q அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ S is married to someone and Q is married to someone and S is the son of Q அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. R related to S அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா. R is the mother தானே, அப்போ கிராண்ட் மதர். புரிஞ்சுச்சா? அப்போ இது வந்து என்னன்னா ஜென்ரேஷன் கேப்பு. அப்போது ஒரு ஜென்ரேஷன் அப்படிங்கிறப்போ எனக்கு சன் ஆர் டாட்டர் வருவாங்க, மதர் ஆர் ஃபாதர் வருவாங்க. இஃப் மை ஜென்ரேஷன் கேப் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ தே பிகம் கிராண்ட் ஃபாதர் ஆர் கிராண்ட் மதர் அண்ட் தே ஹியர் இந்த இடத்துல வர்றப்போ அவங்க கிராண்ட் சன் ஆர் கிராண்ட் மதராக வருவாங்க. சரிங்களா? கிராண்ட் சன் ஆர் கிராண்ட் டாட்டராக வந்துருவாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த நெக்ஸ்ட் 5 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் இன் ஆர் பிளட் ரிலேஷன் கொஸ்டின்ஸ். சரிங்களா? ஸோ என்னன்னு சொல்லி பார்ப்போமா? லெட்ஸ் ஹாவ் அ குவிக் ரிவிஷன். ஸோ 6th டைப் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ இட் இஸ் ரிவர்ஸ் லாஜிக் பேஸ்டு கொஸ்டின். என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள், ஒரு பாயை பார்த்து இவங்க அப்படி சொன்னாங்க, இவங்க யார் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த இடத்துல உங்களை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்ன செஞ்சுக்கலாம், ஈஸியாக ஆன்சரை போட்டுடலாம். அடுத்து கப்பிள் ப்ளஸ் சைல்டு பேஸ் பண்ண கொஸ்டின் கொடுப்பாங்க. இட் இஸ் யூஸ்வலி 3 ஸ்டெப் பசில். ஓகேவா? அடுத்து பார்க்குறப்போ இட் இஸ் சிப்ளிங்ஸை வந்து உள்ளே இன்வால்வ் பண்ணுற மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் டபுள் ஃபேமிலி கனெக்ஷன் மோஸ்ட்லி மெயின்ஸில் தான் எனக்கு கேட்பாங்க. அண்ட் ஆன்சிஸ்டர் பேஸ் பண்ண கொஸ்டின் இது வந்து எனக்கு மெயின்ஸ்லேயே டஃபர் டைப்பாக கேட்கணும் அப்படின்னா இதை கேட்கலாம். என்னடா இந்த கொஸ்டின் வந்து மெயின்ஸா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. இது வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த கொஸ்டின். இது மாதிரி என்ன செய்வாங்க, பெரிய ஃபேமிலி ட்ரீயை வந்து உள்ளே இன்வால்வ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ யூஸ்வலாகவே பிளட் ரிலேஷன் அப்படின்னா இட்ஸ் 10 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா பிளட் ரிலேஷன் பிகம்ஸ் வெரி ஈஸி டாபிக். Hope this session is useful and thank you for watching.